நேற்றிரவு பாதுக்க பஹலபோப்பி சந்தியில் மோதலுடன் தொடர்புடைய சீன பிரஜைகள் தப்பி செல்ல பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் ஜீப் வாகனம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். கொழும்பு துறைமுக போலீசாரும் ரத்தினபுரி அஹ்லியகுட போலீசாரும் இணைந்து குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ வுட்லர் தெரிவித்தார். இந்த மோதல் சம்பவம் தொடர்பில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட சீன பிரஜைகள் இருவரிடமும் தற்போது விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். விசாரணை தொடர்பான அறிக்கை ஒன்றை போலீஸ் மா அதிபருக்கும் இலங்கைக்கான சீன தூதரகத்திற்கும் விரைவாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். இதனிடையே கொழும்பு துறைமுக நகரம் உட்பட கொழும்பில் வசிக்கும் சீனர்களின் பாதுகாப்பு குறித்து கொழும்பு பிராந்தியத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் மேற்பார்வையின் கீழ் பாதுகாப்பு திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். கொழும்பு துறைமுக நகரத்தினுள் நேற்று முன்தினம் இரவு 2 சீன குழுக்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. 3 சீனர்கள் நேற்று முன்தினம் இரவு 11 மணியளவில் வாடகைக்கு பெறப்பட்ட கப்ரக வாகனம் ஒன்றில் கொழும்பு துறைமுக நகரத்திற்கு வந்துள்ளனர். அவர்கள் மூவரும் அங்கு மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது நேற்று அதிகாலை 2 மணிக்கும் 3 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் கருப்பு நிற வேன் ஒன்றில் மேலும் 20 சீன பிரஜைகள் துறைமுக நகரத்திற்குள் நுழைந்துள்ளதுடன் பாலத்தில் இருந்த மூவரையும் 2 கைத்துப்பாக்கிகளை காட்டி மிரட்டி கைகால்களை கட்டி முகத்தை மூடி தாக்குதல் நடத்தியுள்ளனர். தாக்குதலுக்கு பின்னர் இருவரை கருப்பு நிற வேனிலும் மற்றைய சீன பிரஜையை மற்றொரு வாகனத்திலும் ஏற்றி குறித்த குழுவினர் தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கருப்பு நிற வேனில் ஏற்றப்பட்டு 2 சீனர்களின் கைகால்களும் கட்டப்பட்டு வேனுக்குள்ளேயே விடப்பட்ட நிலையில் குறித்த குழுவினர் தப்பி சென்றுள்ளனர். துறைமுக நகரத்திலுள்ள கட்டடம் ஒன்றுக்கு அருகிலிருந்த வாகன நிறுத்துமிடத்தில் விட்டு செல்லப்பட்டிருந்த 2 சீன பிரஜைகளும் கட்டுகளை அவிழ்த்து தமது நண்பர்களுக்கு தகவல் வழங்கியதை தொடர்ந்து அவர்கள் துறைமுக போலீஸ் நிலையத்தில் இந்த சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். ஹாவோ சாங் என்பவரே ஆயுதமேந்திய நபர்களால் கடத்தி செல்லப்பட்ட மற்றைய சீன பிரஜையாவார். இதனிடையே நேற்று பிற்பகல் அஹலியகொட கரத்தன பகுதியில் உள்ள காடொன்றில் கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் சீன பிரஜை ஒருவருடையது என சந்தேகிக்கப்படும் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. இந்த சடலம் கடத்தப்பட்ட சீனரான ஹாவோ சாங் என்பவருடையது என்பதை தாக்குதலுக்கு இலக்கான 2 சீனர்களும் அடையாளம் கண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஹாவோ சாங்கை கடத்தி செல்ல பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் காரொன்றும் அதற்கு அருகிலுள்ள பகுதியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களான 2 சீன பிரஜைகளும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தனர்.